ஒரு சமயம் திருப்பதி பெருமாள் மகாலட்சுமியிடம், தேவி, ஸ்ரீரங்கத்தில் எனது சகோதரன் கோதையை மணந்தார். அதனால் அவருக்கு ஒரு மாமனார் கிடைத்தார். அதுபோல ஒரு மாமனார் எனக்கு இல்லையே என்று ஏக்கமாக கூறினார். என்ன செய்யலாம்? பெருமாளும் பிராட்டியும் யோசித்தார்கள். ராமானுஜரின் சீடன் அனந்தாழ்வான் திருமலையில் நந்தவனம் அமைத்து பெரியாழ்வார் போலவே திருப்பதி பெருமாளுக்கு கைங்கரியம் செய்து வந்தார். அவரிடம் திருவிளையாடல் புரிவது என்று இருவரும் திருவுளம் கொண்டார்கள். அதன்படி திவ்ய தம்பதிகளாக தினமும் இரவில் அந்த நந்தவனத்தில் புகுந்து இஷ்டப்படி பூக்களையும் பழங்களையும் பறித்தனர். ஆங்காங்கே வீசி எறிந்துவிட்டு சென்றனர். இதனால் கோபமும் வருத்தமும் அடைந்தார் அனந்தாழ்வான். யார் இப்படி செய்வது? அவர்களை பிடித்தே ஆக வேண்டும் என்று நினைத்தார். தானே இரவில் காவல் இருந்தார். தெய்வ தம்பதிகளை பிடித்தே விட்டார். ஆனாலும் பெருமாள் தப்பி ஓடிவிட பிராட்டி மாட்டிக்கொண்டார். தாயார் என்று தெரியாமல், உன் கணவன் வரட்டும், உன்னை விடுவிக்கிறேன் என்று கூறி அவரை மரத்தில் கட்டி போட்டு விட்டார் அனந்தாழ்வான். பொழுது விடிந்தது. கோவிலை திறந்த அர்ச்சகர்களுக்கு திகைப்பு. பெருமாளின் திருமார்பில் உறையும் தங்கமயமான அலர்மேல் மங்கை தாயாரை காணவில்லை. அனைவருக்கும் பயமும் பதட்டமும் ஏற்பட்டது. அப்போது பெருமாள் தனது திருவிளையாடலை உணர்த்தி, அனந்தாழ்வானுக்கு செய்தி அனுப்புங்கள், திருமகளை மகளாக ஏற்று மணக்கோலத்துடன் அழைத்து வரச் செய்யுங்கள் என்று கட்டளையிட்டார். அனந்தாழ்வாருக்கு செய்தி சொல்ல அவர் தாயாரின் கட்டுக்களை அவிழ்த்துவிட்டு மன்னிப்பு கேட்டார். திருமகளை மகளாக வரித்தார். திருமண கோலத்தில் தாயாரை அழைத்து கொண்டு மகிழ்வோடு ஆலயம் வந்தார். வாரும் அனந்தாழ்வானே, உமது மகளை எனக்கு கன்னிகாதானம் செய்து கொடும் என்று பெருமாள் அருளினார். வேத கோஷம் முழங்க திருமகளை வேங்கடவன் கையில் தாரை வார்த்து கொடுத்தார் அனந்தாழ்வான். சீனிவாச பெருமாளின் மாமனார் ஆனார். திருமகளும் பழையபடி பொன்மேனி பெற்று பெருமாளின் மார்பில் உறைந்தாள். இதனாலேயே மலையில் வேங்கடவர்க்கு மாமனார் வாழியே என்று நாள்தோறும் திருமலையில் மட்டும் அனந்தாழ்வானின் வாழித் திருநாமம் பாடப்படுகிறது. மேலும் ஒவ்வொரு வருடமும் பிரம்மோற்சவ திருத்தேர் விழாவில் அனந்தாழ்வான் பெயரால் பெருமாளுக்கு புதிய பட்டு பீதாம்பரம் அணிவிக்கப்படுகிறது. திருப்பதி தேவஸ்தானம் இன்றும் அந்த நந்தவனத்தை பராமரித்து பக்தர்களின் பார்வைக்காக வைத்துள்ளது.